ஸ்வீட் ஹோம் தமிழ் நேயர்களுக்கு நமஸ்காரம். நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறது வரகரிசி இட்லி. நம்ம ஆஸ் யூசுவல் நம்ம இட்லிக்கு தேவையான புழுங்கலரிசி 1/2 கிலோ எடுத்துக்கலாம். 1/4 கிலோ உளுத்தம்பருப்பு, வரகரிசி 1/2 கிலோ. இது 3 நான் தனித்தனியாக எடுத்திருக்கேன். முதல்ல வரகரிசி கழுவிடுவோம். இது வரகரிசியில் அழுக்கு நிறைய இருக்கிறதுனால 3 வாட்டி இல்லை 4 வாட்டி நல்லா களைஞ்சி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் இட்லி அரிசியும் நம்ம களைஞ்சி எடுத்துட்டு தனித்தனியாக நம்ம அந்த தண்ணியை சேகரம் பண்ணி வச்சுக்கிட்டு, பருப்பு ஒரு வாட்டி களைஞ்சா போதும். பருப்பு இந்த தண்ணியெல்லாம் நம்ம சேகரம் பண்ணிவிட்டு செடிங்களுக்கெல்லாம் ஊற்றும் போது செடி நல்லா வளரும் போஷாக்கா. இந்த தண்ணியை கூட நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். இது தண்ணியில் கூட நிறைய சத்து இருக்குது. நல்லா களைஞ்சி எடுத்துருவோம். வரகரிசி நல்ல ஊட்டத்தை கொடுக்கும். எப்போவுமே நம்ம இட்லி அரிசி மட்டுமே போட்டிருக்கோம், கார்போஹைட்ரேட் தான் அதிகமாக இருக்கும். நம்ம அது கூடவே நம்ம வரகரிசி சேர்த்து போடும்போது நார் சத்து நிறைய இருக்குது. வரகரிசியில் நல்ல ஊட்டமும் கிடைக்கும், உடலுக்கு தேவையான சக்தி கிடைக்கும். இப்போ சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்களுக்குலாம் வந்து அதிகமாக கார்போஹைட்ரேட் சேர்க்கக்கூடாதுன்னுவாங்க. அதுக்கு நம்ம நார் சத்து உள்ள வரகரிசியும் நம்ம கூட ஆட் பண்ணுறதுனால அவங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இப்போ இந்த அரிசி தண்ணிலாம் நான் கழுவுன அரிசி தண்ணிலாம் வேஸ்ட் பண்ணாமல் ஒரு பாத்திரத்தில் சேகரம் பண்ணி வச்சுருப்பாருங்க. இதை நம்ம செடிங்களுக்கு, தொட்டியில் வளர்க்குற செடிங்களுக்கு நம்ம ஊற்றினா செடிங்கள்லாம் நல்லா வளரும். இதில் நரம்புங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து இருக்குது. வரகரிசியில் நல்ல புரத சத்து இருக்கிறதுனால வலுவில்லாத குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம இந்த வரகரிசி கொடுக்கறதுனால நல்ல போஷாக்காக இருப்பாங்க. சுகர் பேஷண்ட்டுகளுக்கெல்லாம் ப்ரோட்டீன் கொஞ்சம் குறையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி வரகரிசி வந்து 4 நாளைக்கு வாரத்துக்கு நம்ம இட்லியில் சேர்க்கும்போது அவங்களுக்கு தேவையான புரத சத்து கிடைக்கும். 3த்தையும் களைஞ்சிட்டு நம்ம 6 மணி நேரம் ஊற வச்சிடுவோம். 6 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நான் இப்போ கிரைண்டரில் உளுந்து போடுறேன். உளுந்து மட்டும் நல்லா தனியாக போட்டு பொசன்னு ஆட்டி வச்சிடலாம். நல்லா பொசன்னு வந்த பிறகு நம்ம உளுந்தை வழிச்சு எடுத்துடலாம். இப்போது இட்லி அரிசி வரகரிசியும் போடுவோம். இட்லி அரிசி போட்டுட்டு கூடவே வரகரிசியும் சேர்த்து கூடவே போட்டுடலாம். 2 அரிசி ஒன்றா போட்டு அரைச்சிடலாம். இந்த வரகரிசி வந்து சிறுநீரக மண்டலத்தை செயல்பாட்டை வந்து மேம்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்குது வரகரிசியில். எல்லா வித ஊட்டச்சத்துக்களும் நிறைஞ்சிருக்கு. அதனால் வாரத்துக்கு 4 நாள் இந்த நம்ம இட்லி சாப்பிடுவோம். எப்படியும் வாரத்துக்கு 4 நாள் நம்ம இட்லி எடுத்துக்குவோம். அதில் இந்த இட்லி அரிசி கூடவே நம்ம இந்த வரகரிசி 4 நாள் நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு போதுமான உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்து கண்டிப்பாக கிடைக்கும். 2த்தையும் ஆட் பண்ணியிருக்க பாருங்க. 2த்தையும் சேர்த்து நம்ம உப்பு போட்டு கரைச்சி வச்சிடலாம். இப்போது மறுநாள் திறந்து பார்க்குறோம். இதை நல்லா அழகாக புளிச்சு கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா சாஃப்டாக பொசன்னு நல்லா வந்திருக்கு. அந்த துணியை வந்து நம்ம தண்ணி கொதிக்கும் போதே அந்த துணியை ஒரு வாட்டி நம்ம அந்த சுடுதண்ணியில் போட்டு எடுத்துட்டா நம்ம ஹைஜீனிக்காக இருக்கும். இப்போது சில் தண்ணியில் அலசி எடுத்துகிட்டு இட்லி தட்டில் போட்டு இட்லி ஊற்றிடலாம். பாருங்கள், வெள்ளைன்னு சாஃப்டாக மாவு நல்லா வந்திருக்கு பாருங்கள். இப்போ இட்லி தட்டில் வார்த்துட்டு நம்ம வச்சிருவோம். குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரைக்கும் அனைவருக்குமே இந்த சத்துள்ள இட்லி ரொம்ப நல்ல ஒரு உணவாக அமையும். நீங்கள் அனைவரும் வாரத்துக்கு 4 நாட்கள் இந்த மாதிரி நீங்கள் இட்லி அரிசி கூடவே வரகரிசி சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி இட்லி சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு போதுமான அளவு சத்து கிடைக்கும். இந்த கொரோனா காலத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளுக்கு தேவை. நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கறதுக்கும் உடலுக்கு ஊட்டத்தை கொடுக்கறதுக்கும் இந்த வரகரிசி நம்மளுக்கு உதவியாக இருக்கும். இப்போ சூடாக சாஃப்டான வரகரிசி இட்லி தயார். இதுக்கு நம்ம வந்து பிரண்டை சட்னி செய்திருக்கேன் நான். இந்த பிரண்டை சட்னி எப்படி செய்யறதுன்றதை நெக்ஸ்ட் வரப்போகிற வீடியோவில் நான் காமிக்கிறேன். இப்போ இந்த சட்னியை மட்டும் பார்த்துக்கோங்க. வணக்கம்.